Dear Kutis, Anavarukum, Vanakam, Vandanam, Namaskaram. Today I'd like to give a brief idea regarding laws of Mendel and incomplete dominance or blending inheritance. மெண்டலின் விதிகள். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா முழுமை பெறா ஓங்குத்தன்மை. இது ரெண்டை பற்றியும் கொஞ்சம் ஐடியா தரலாம்னு சொல்லிட்டு லாஸ் ஆஃப் மெண்டல்ல law of dominance and law of segregation or law of purity of gametes. Law of dominance ஓங்கு விதின்னு சொல்லுவா. Law of segregation or law of purity of gametes, தனித்து பிரிதல் விதி அல்லது கேமெட்டுகளின் கலப்பற்ற விதி. இதை பற்றி மட்டும் ஒரு ஐடியா தரலான்னு. ஏன்னா நம்ம போன கிளாஸில் we studied about the monohybrid cross, ஒரு பண்பு கலப்பை பற்றி மட்டும்தான் நம்ம படித்தோம். ஸோ அது ரிலேட்டடாக வரலான்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறோம். எல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு ஐடியா. ஓகேயா? ரைட் குட்டி. லாஸ் ஆஃப் மெண்டல். ஃபர்ஸ்ட் லா இஸ் லா ஆஃப் டொமினன்ஸ், ஓங்கு விதின்னு சொல்லுவா. Whenever a cross made between two pure parental stocks, the F1 hybrid produces any one of the parental character. The character expressed in the F1 generation is said to be the dominant character, and the character which is not expressed or suppressed in the F1 generation is said to be recessive character, and this phenomena is said to be law of dominance. ரெண்டு பெற்றோருக்கு நடுவில் கலப்பு செஞ்சோம்னா F1ல ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு வெளிப்படும். யாரோட கேரக்டர் பண்பு வருதோ அவளுக்கு ஓங்கு பண்பு, டாமினன்ட் கேரக்டர் சொல்லுவா. எது பண்பு வெளிப்படலையோ அதுக்கு ரெசசிவ், ஒடுங்கு பண்புன்னு சொல்லுவா. இதுக்கு தான் டாமினன்ஸ்னு பேர். அதாவது one trait, one gene, one factor is dominant over the other. ஒரு காரணி, ஒரு ஜீன் மற்றொரு ஜீனை விட ஓங்கி காணப்படுதல். இப்போ நம்மளே எடுத்துட்டோம்னா நம்மள்ட்ட 46 குரோமோசோம்ஸ் இருக்கா. 23 அப்பா கொடுத்தா, 23 அம்மா கொடுத்தா. We have 46 chromosomes, 23 from the paternal side and 23 from the maternal side. இப்போ நம்மள்ட்ட அப்பாவோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா ஃபாதர் இஸ் டோமினன்ட், அப்பா ஓங்கு தன்மையுடையவர். If the mother character is expressed, mother is dominant, அம்மா ஓங்கு தன்மையுடையவர்கள். இதுதான் பேசிக். அதுதான் அப்படி கொடுத்துருக்கா. In an organism carrying a pair of contrasting alleles for a particular trait, the form of the trait that will be expressed, the character expressed in the F1 generation, இதுதான் ரொம்ப சிம்பிள். முதல் செய் தலைமுறையில் வெளிப்படும் பண்பு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ எந்த கேரக்டரும் மெண்டல் சொன்ன பிரகாரம் ரெண்டா எக்ஸ்பிரஸ் ஆகும். Altering forms of the same gene which control the different expression of a single character is said to be an allele. ஜீன்களின் மாற்று தோற்றங்கள் அல்லது ஒரு பண்பின் இரண்டு வெளிப்பாடுகளை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள், அதுக்கு தான் allele பேர். அப்ப ரெண்டு பேர் இருக்கிறப்ப F1 ஹைபிரிட்ல அப்பா ஒன்று கொடுத்துருப்பா, அம்மா ஒன்று கொடுத்துருப்பா. யாரோடது எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதை டாமினன்ஸ்னு சொல்லுவா. இதுக்கு அவர் மெண்டல் சொன்னப்ப நிறைய ரீசன்ஸ்லாம் சொன்னா. கேரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை டிஸ்கிரிட் யூனிட்ஸ் கால்டு ஃபேக்டர்ஸ். பண்புகளை கட்டுப்படுத்துபவைகள் காரணிகள். அப்ப அவருக்கு ஜீன்லாம் தெரியாது. ஜீன், மெண்டல் கால்டு ஜீன்ஸ் ஆஸ் ஃபேக்டர்ஸ். மெண்டல் ஜீன்களை காரணிகள் என்று அழைத்தார். அது ஞாபகம். ஃபேக்டர்ஸ் அக்கர் இன் பேர்ஸ். எப்பயுமே காரணி பேரா இருக்கும். கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி, capital T, small t, capital Y, small y, capital Y, small y. எப்பயுமே இந்த ஃபேக்டர்ஸ் தனியா இருக்க மாட்டா. ஒரு ஆர்கானிசத்துல they are present in pairs. கேமிட்டா இருக்கிறப்ப தனியா இருப்பா. அது உனக்கு தெரியும். பிகாஸ் கேமிட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் தி எண்ட் ஆஃப் மியோட்டிக் செல் டிவிஷன். கேமிட்ல மட்டும் அவ தனியா இருப்பா. ரீசன் என்னன்னா கேமிட் மியோசிஸ்க்கு அப்புறம் ஃபார்ம் ஆவா. In a dissimilar pair of factors, one member of the pair dominates the other. Dissimilar pair of factors அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா ஒன் மெம்பர் ஆஃப் த பேர் டாமினேட்ஸ் த அதர். அந்த ரெண்டு பேர்ல ஒரு காரணி என்ன பண்ணுவா, இன்னொன்றை விட ஓங்கி காணப்படுவார்கள். கேபிட்டல் டி இருந்தா டால், ஸ்மால் டி இருந்தா டுவார்ஃப், நெட்டை குட்டை. அதுவே கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கிறப்ப கேபிட்டல் டி டால்னஸ் என்ன பண்ணும்னா நெட்டை, ஸ்மால் டி டுவார்ஃப்னஸோட கேரக்டரை சப்ரஸ் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் த டாமினன்ஸ். ஒருத்தர் இன்னொருத்தரோட பவர்ஃபுல்லா இருக்கிறது.
ஒத்த தன்னோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்றது, இன்னொருத்தரோட கேரக்டரை சப்ரஸ் பண்றது, அது மாதிரி இருக்கும். The law of dominance is used to explain the expression of only one of the parental character in a monohybrid cross in the F1 generation. The law of dominance எடுத்துட்டோம்னா F1 generationல ஒரு parental character மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா F2 generationல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகும். படிச்சிருப்பேன் monohybrid F2 generation 3:1 ratio 3:1 என்ற விகிதம்னு படிச்சிருப்பேன். ஓகே, அப்ப F1ல வரப்ப ஒருத்தரோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் டாமினன்ஸ்னு சொல்லுவா, உனக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது மெண்டல்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன். இப்ப மெண்டல் எதையும் கிராஸ் பண்ணார்? மெண்டல் கிராஸ்ட் டால் வித் டுவார்ஃப், நெட்டை குட்டையுடன் கலப்பு செய்தார். கேபிட்டல் டி கிராஸ்ட் வித் ஸ்மால் டி. F1 generation produced all heterozygous tall plants. முதல் தலைமுறையில எல்லாமே heterozygous tall-ஆ இருந்தது. அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டி இருந்தது. அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான்னா கேமிட் ஃபார்ம் ஆறப்ப தனியா பிரிஞ்சு போயிடுவான். At the time of gamete formation, the two factors, the two alleles, one from the paternal side and other from the maternal sides, get separated. முதல் தலைமுறையில இருக்க ரெண்டு ஜீன்ல, ரெண்டு ஃபேக்டார்ல, ரெண்டு காரணியில, ஒன்னு அப்பா கொடுத்துருப்பா, இன்னொன்னு அம்மா கொடுத்துருப்பா. ரெண்டு பேரும் F1 ஹைபிரிட்ல இருப்பா. They are present in the F1 hybrid. முதல் தலைமுறையில் காணப்படுவார்கள். They are present in the same plant but not mixed. ஒன்னா இருப்பா, நான் ஒன்னா சேர்ந்திருக்க மாட்டா. At the time of gamete formation, they get separated. Gamete ஃபார்ம் ஆறப்ப அவ பிரிஞ்சு போயிடுவா. இதுக்கு law of segregation பேர். பிரிஞ்ச அப்புறமா they are pure to their parents. அவ அப்பா அம்மா மாதிரி பியூரா இருப்பா. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, தாமரை இலை மேல தண்ணி ஊத்துறேன்னு வச்சுக்கோ. தாமரை இலையும் தண்ணியும் இருக்கும் F1ல, ஆனா தாமரை இலையும் தண்ணியும் ஒன்னா சேராது. At the time of உதறல், தாமரை இலை and தண்ணி get separated. அந்த இலையை அப்படி டபக்குன்னு நீ உதற சமயத்துல என்ன ஆகும்னா இலை தனியா போயிடும், வாட்டர் தனியா போயிடுவோம். அது மாதிரி பரீட்சையில எழுதிடாத. F1 hybrid with two genes or two factors, one from the paternal side, other from the maternal side, present in the same plant without mixing and separate or segregate at the time of gamete formation. முதல் தலைமுறையில F1ல ரெண்டு அல்லீல் இருப்பா, ரெண்டு காரணி இருப்பா, ஒன்னு அப்பா கொடுத்துருப்பா, இன்னொன்னு அம்மா கொடுத்துருப்பா. கேமிட் ஃபார்ம் ஆறப்ப அவ தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவா. இங்க பாருங்க, this law based on the fact that the alleles do not show any blending and that both the characters are recovered in such F2 generation, though one of these is not seen in the F1 stage. இங்க பிரிஞ்சு போயிடுவா. இதான் இங்க இருக்கும் பாருங்க, separate out and distribute randomly. அப்ப F1 வரப்ப அவ பிரிஞ்சு போயிடுவா. அப்ப F2ல என்ன ஆகும்னா ரெண்டு கேரக்டருமே எக்ஸ்பிரஸ் ஆகும். நம்மளுக்கே தெரியும், F2ல பார்த்தீங்கன்னா 3:1 ரேஷியோ 3:1 என்ற விகிதத்தில் டால் டுவார்ஃப் வருவா, நெட்டை குட்டையானது காணப்படும். இப்ப இதை பார்த்தா தெரியும். During the formation of gamete from meiosis செல் பிரிதலில் கேமீட்டுகள் உருவாகும் பொழுது the alleles of a gene separate out. அந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி தனியா பிரிஞ்சு போயிடுவா. and distribute randomly, தனித்தனியா பிரிஞ்சுவா, டிஸ்ட்ரிபியூட் ஆவா, such that each gamete receives only one of the allele in equal proportions. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேபிட்டல் டி ஒன்னுக்கு போனா ஸ்மால் டி இன்னொரு கேமெட்டுக்கு போவா. This law is also known as law of purity of gametes. அது மாதிரி பிரிஞ்ச அப்புறமா ரெண்டு பேரும் பியூரா இருப்பா, தூய்மையானதாக இருக்கும். அதுதான் கொடுத்துருக்கோம். இது மெண்டல்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன் சொல்லுவோம். அடுத்தது டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன். டெஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க இருக்கிறது டாமினன்ட் ஃபீனோடைப் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டாமினன்ட் ஃபீனோடைப் இருக்கு பாருங்கள, அந்த டாமினன்ட் ஃபீனோடைப்ங்கிறது கேபிட்டல் W ஸ்மால் W இருக்கும். அதை ஹோமோசைகஸ் ரெசசிவோட கிராஸ் பண்ணினால் அதுக்கு என்ன பேருன்னா டெஸ்ட் கிராஸ்னு பேர். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். டெஸ்ட் கிராஸ் மீன்ஸ் crossing the F1 hybrid with its recessive parent. முதல் தலைமுறை கலப்புயிரினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு என்னவென்ற பெயர்னா சோதனை கலப்புன்னு பேர். இப்ப இதெல்லாம் மறந்துடும், நம்ம படிச்சது ஞாபகம் வச்சுக்கோ. டாலையும் டுவார்ஃபையும் கிராஸ் பண்ணோம். F1ல என்ன வந்தது? டால் வந்தது. அந்த F1 heterozygous டால் இஸ் த டாமினன்ட். அதை ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணால், ரெசசிவ் பேரண்ட் யாரு? டுவார்ஃப். F2ல என்ன வரும்னா 1:1 ரேஷியோல டால் இஸ் டு டுவார்ஃப்.
crossing the F1 hybrid with its recessive parent is said to be test cross. முதல் செய்தலை கலப்புயிரியினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு என்று பெயர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த நம்ம யாரோட கிராஸ் பண்றோமோ அந்த ஹைபிரிட் ஹோமோசைகஸா ஹெட்டரோசைகஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. So test cross is used to identify whether an individual is homozygous or heterozygous for a dominant character. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோ, இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோ. இந்த இடத்துல கொடுத்துருக்கிற கிராஸை பாரு, இந்த இடத்துல இந்த கேபிட்டல் டபிள்யூன்னு ஒன்று இருக்கு, இது ஹோமோசைகஸ். இது கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூன்னு இருக்கு, இதுவும் ஹோமோசைகஸ். சாரி, இது ஹெட்டரோசைகஸ். நல்லா கவனிச்சுக்கோ, திஸ் இஸ் ஹோமோசைகஸ், திஸ் இஸ் ஹெட்டரோசைகஸ். இப்போ F1 ஹைபிரிட் ஹோமோசைகஸா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதை ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணோம்னா எல்லாமே வயலட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஓடி வாங்கும். இதுல வரப்ப என்ன ஆகும்னா, ஹெட்டரோசைகஸை திருப்பி ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணோம்னா இங்க பாருங்களேன் 1:1 ரேஷியோல வயலட் இஸ் டு ஒயிட் வந்துன்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும்னா, what is a test cross? Crossing the F1 hybrid with its recessive parent. முதல் செய்தலைமுறை கலப்புயிரியினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்புன்னு சொல்லுவான். இதுல நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு வயலட் கலர் ஃப்ளவர் இருக்கு பத்தியோன்னோ, அந்த வயலட் கலர் ஃப்ளவரை என்ன பண்ணிருப்பா, ஒயிட்டோட கிராஸ் பண்ணிருப்பா. F1ல வயலட் வந்திருக்குன்னு வச்சுக்கோ, F1 ஜெனரேஷன் ப்ரொடியூஸ்ட் ஆல் வயலட். அந்த வயலட்டை திருப்பி அது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன கொடுத்துருக்கோம், அன்னோன் ஃபீனோடைப்னு கொடுத்துருக்கோம். அன்னோன் ஃபீனோடைப்னா நம்மளுக்கு தெரியறதே வயலட்னு தெரியும். இது கிராஸ் பாலினேஷன் மூலமா வந்திருந்தாலும் இருக்கலாம், பியூராவும் இருக்கலாம். பியூரா இருந்தா இது ஹோமோசைகஸா இருக்கும், ஹைபிரிடைசேஷன் மூலம் வந்ததுன்னா அது ஹெட்டரோசைகஸா இருக்கும். அது ஹோமோசைகஸா ஹெட்டரோசைகஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட் கிராஸை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் தட் வாஸ் வயலட் ஹோமோசைகஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோ, அதை ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணோம்னா கேபிட்டல் டபிள்யூ கிராஸ்ட் வித் ஸ்மால் டபிள்யூ. அப்போ இங்க கேமெட் கேபிட்டல் டபிள்யூ வரும், இங்க கேமெட் ஸ்மால் டபிள்யூ வரும். கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ வரப்ப நாலுமே என்னோவா இருக்கும்னா வயலட் கலரா தான் இருக்கும் நாலுமே. அதுவே ஹைபிரிடைசேஷன் நடந்து ஹெட்டரோசைகஸா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அதை ரெசசிவ் பேரண்டோட கிராஸ் பண்ணோம்னா 1:1 ரேஷியோல இங்க 2:2 ரேஷியோல வயலட் இஸ் டு ஒயிட் வந்திருக்கும். அதை தான் நம்ம 1:1 சொல்றோம். அப்ப மோனோஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ இஸ் 1:1. இதோட பினோடைபிக் ரேஷியோவும் 1:1 தான் வரும், ஜீனோடைபிக் ரேஷியோவும் 1:1 தான் வரும். இதை எதுக்கு பண்றா அப்படின்னா, இந்த F1 ஹைபிரிட் இருக்கு பத்தியோன்னோ அது ஹோமோசைகஸா ஹெட்டரோசைகஸான்னு கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை தி F1 ஹைபிரிட் ஆர் த அன்னோன் பேரண்ட் இஸ் அ ஹோமோ ஆர் ஹெட்டரோசைகஸ் 1. இஃப் இட் இஸ் அ ஹோமோசைகஸ் 1, ஹோமோசைகஸா இருந்தால் F2ல என்ன ஆகும், எல்லாம் வயலட் தான் வரும். அதுவே ஹெட்டரோசைகஸா இருந்தால் 1:1 ரேஷியோ இருக்கும். அதுதான், அதுக்காக தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் வெதர் ஹைபிரிடைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆர் நாட். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கலப்பு நடைபெற்று இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிய உதவும். ஏன்னா ஒரு போலன் கிரைனை தூக்கி இன்னொன்னோட ஸ்டிக்மா மேல போட போற அந்த தானே நம்ம பண்றோம் கிராஸ் பாலினேஷன். அது நடந்திருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்பதற்கு உதவும். இது ஞாபகம் வச்சுக்கோ, இது டெஸ்ட் கிராஸை பொறுத்தவரையும். ஓகேயா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ரிலேட்டடா தாங்க. அப்புறம் புன்னட் ஸ்கொயர் நீ படிச்சிருப்பேன், 3:1, 1:2:1, 1:1 அதெல்லாம் படித்தோம். புன்னட் சதுரம் அப்படிங்கிறது பேர். இதை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சான்னா புன்னட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். அதனால அதுக்கு என்ன பேர் வந்துடுத்து, புன்னட் ஸ்கொயர்னு வந்துடுத்து. புன்னட் என்கின்ற ஒரு அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டதால் இதற்கு புன்னட் சதுரம் என்று பெயர். இதுல என்ன சார், இட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டு கால்குலேட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஜீனோடைப்ஸ் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங் இன் அ ஜெனடிக் கிராஸ். ஒரு மரபு ஆய்வு செய்யப்படுகின்ற சமயத்தில் என்னென்ன ஒரு டேபுலர் காலம் மூலமா ஒரு அட்டவணை மூலமா என்னென்ன ஜீனோடைப்லாம் வரும், என்னென்ன ஜீன் வெளிப்பாடுகள் வரும் என்பதை கண்டுபிடிக்க உதவக்கூடிய ஒன்று. கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் என்ன சொன்னேன், புன்னட். அதனால அது மாதிரி வந்துடுச்சு.
The possible gametes are written on two sides, usually top row and left columns. அதாவது இந்த கேமெட்டை முதல்ல மேல் புறத்தில் இப்படி எழுதுவா, இது மேல்னு வச்சுக்கோ. இந்த பக்கம் என்ன பண்ணுவா, ஃபீமேலோட கேமெட்ஸை எழுதுவா. The possible gametes are written on two sides. டாப் ரோ மேல் வரிசையில் எழுதுவார்கள். அது மாதிரி லெஃப்ட் காலம் இடது கை பக்கத்தில் எழுதுவார்கள். இங்கே பாருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. புரிஞ்சுட்டெல்லாம். இது மேலே இருக்கிறது மேல் கேமெட்னு வச்சுக்கோ, ஆன் கேமெட். கீழே இருக்கிறது ஃபீமேல் கேமெட்னு வச்சுக்கோ. அப்போ இதையும் சேர்த்தா என்ன வரும், கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, ஸ்மால் டி. இதில் பார்த்து எல்லாம் டாலு 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 டுவார்ஃபு, நெட்டை 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 குட்டை. இது ஜென்ரலி 3:1 phenotype, புறத்தொற்ற விகிதம்னு பேர். ஞான கண்ணால பாருது, ஜீனோடைப், ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன். கேபிட்டல் டி கேபிட்டல் டி 1, கேபிட்டல் டி ஸ்மால் டி 2, ஸ்மால் டி ஸ்மால் டி 1, 1:2:1 the genotypic ratio. அப்போ ஃபினோடைப் ஜீனோடைப் ரெண்டையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோமோசைகஸ் டால், ஹோமோசைகஸ் நெட்டை, ஹெட்டரோசைகஸ் டால், ஹெட்டரோசைகஸ் நெட்டை, ஹோமோசைகஸ் டுவார்ஃப், ஹோமோசைகஸ் குட்டை, அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். All possible combinations are represented in boxes below in the squares which generate square output. ஒன்றும் கிடையாதுப்பா, இது என்ன இருக்கும்னா இதோட வச்சுக்கோ, which generate s ஸ்கொயர்லாம் வராது, ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும், எக்ஸ்பெரிமெண்டல் அவுட்புட் கிடைக்கும். அதான் இப்படி தப்பா அடிச்சிருக்கு, வேற எதுவும் இல்லை, ஸ்பெல்லிங் எரர். அப்போ இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த செக்கர் போர்டு இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபீனோடைப் ஜீனோடைப்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த புன்னட் ஸ்கொயர் மோனோஹைபிரிட்டுக்கு வந்து எல்லா கிராஸ்க்குமே நம்மளால புன்னட் ஸ்கொயர் போட முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் டெஸ்டிங் த செக்ரிகேஷன். நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த செக்ரிகேஷன் நடக்கிறது 1:2:1 வர்றது, கேமிட் ஃபார்ம் ஆகிறத பற்றி ஒன்றும் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஒன்று படித்தோம், தனித்து பிரிதல் விதின்னு சொல்லிட்டு. ஃபார் டெஸ்டிங் த செக்ரிகேஷன், the F1 offsprings are self-fertilized to produce F2 generation. செக்ரிகேஷன் நடந்திருக்கா நடக்கலையான்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டியர் குட்டீஸ் வணக்கம், சாரிடா, டெஸ்டிங் த செக்ரிகேஷன். F1 ஹைபிரிட்ல நம்மளுக்கு சொன்னோம், கேபிட்டல் டி ஸ்மால் டி இருப்பா, ஒன் ஃப்ரம் த பேட்டர்னல் சைடு, அதர் ஃப்ரம் த மேட்டர்னல் சைடு. ஒன்று அப்பாட்டேருந்து வந்திருப்பா, இன்னொன்று அம்மாட்டேருந்து வந்திருப்பான்னு சொன்னேன். அது மாதிரி வந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவ செக்ரிகேட் ஆவா செப்பரேட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த செக்ரிகேட் ஆகுது செப்பரேட் ஆகுறதுக்கு பத்தி ஒன்றும், அது எப்படி நடக்கிறது, அது என்னமோ அந்த மேக்ஸ்ல படிச்சு பாருங்களேன், a + b the whole squared is equal to a squared plus 2ab plus b square வரும் பத்தி ஒன்றும், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு, வேற எதுவும் இல்லை. 1/4 of the total offspring should produce only recessive individuals. 1/4 small t இருப்பா. 1/4 of the total offsprings should produce only the dominant individuals. 1/4 capital T இருப்பா. And the remaining 1/2 of the total offspring, both the dominant and recessive individuals. பாக்கி 1/2 எடுத்துட்டேன்னா heterozygous இருப்பா. இதுதான் 1:2:1 ரேஷியோன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. இதுல அவர் மேக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கார். a + b the whole squared is equal to a squared plus 2ab plus b squared வருதா? இது எப்படின்னா 1/2t plus 1/2 small t. இது கேபிட்டல் டி ஸ்மால் டி ஸ்கொயர். அதாவது நம்ம F1ல என்ன பண்றோம்னா செல்ஃபிங் பண்றோம். கேபிட்டல் டி ஸ்மால் டி கிராஸ்ட் வித் கேபிட்டல் டி ஸ்மால் டி கிராஸ் பண்ணோம் பத்தியோன்னா அதை தான் இங்க கொடுத்துருக்கான். அதாவது F1ல உனக்கு எடுத்துட்டேன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டிங்கிறது உனக்கு எவ்வளவு பேர் இருக்கா, செல்ஃப் பண்றப்ப இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கார். அதை பாதி கேபிட்டல் டி பாதி ஸ்மால் டி ஸ்கொயர் 2 பேர் இருக்கிறத இது மாதிரி காமிச்சிருக்கா. மேக்ஸ் ப்ராரம் வரப்ப a ஸ்கொயர்னா 1/2 கேபிட்டல் டி ஸ்கொயர் பிளஸ் 2 1/2 கேபிட்டல் டி இன்டூ 1/2 ஸ்மால் டி பிளஸ் half ஸ்மால் டி ஸ்கொயர். இதை போடுறப்ப என்ன ஆகும்னு உனக்கு தெரியும், இந்த 2 கிராஸ் ஆயிடும். இதை எழுதுறப்ப என்ன எழுதுவ, 1/2 கேபிட்டல் டி இன்டூ 1/2 கேபிட்டல் டி பிளஸ் half, இங்க வரப்ப 1/2 கேபிட்டல் டி ஸ்மால் டி இருப்பா பிளஸ் 1/2 ஸ்மால் டி இன்டூ 1/2 ஸ்மால் டி. அது மாதிரி படிக்கிறப்ப என்ன வரும் உனக்கு, 1/4 இங்க 1/2 இன்டூ 1/2 1/4 கேபிட்டல் டி பிளஸ் half கேபிட்டல் டி ஸ்மால் டி பிளஸ் 1/4 ஸ்மால் டி. இதை தான் உனக்கு ரேஷியோ அவர் என்ன எழுதினார், 1:2:1. உனக்கே தெரியும், மெண்டல் 2 சயின்ஸ் படிச்சார், டபுள் மேஜர்னு சொல்லுவார். ஒரு காலேஜ் படிக்கிறப்ப நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சார்.
So Mendelian experiments complete mathematical application in biology. 18 something இவர் என்ன பண்ணார், மேக்ஸ் எடுத்து கம்ப்ளீட்டாக இங்கே அப்ளை பண்ணினார். ஸோ மேத்தமேட்டிக்கல் அப்ளிகேஷன் இன் பயாலஜியை ஃபஸ்ட்டு சொன்னதுனால தான் நிறைய பேருக்கு இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை என்னன்னே தெரிஞ்சுக்க முடியல. அதனால தான் அவரை யாருமே 1884 வரையும் அக்செப்டே பண்ணிக்கல. 1900 3 பேர் தெரியும் உனக்கு. ஹியூகோ டிவரிஸ் ஆஃப் ஹாலண்ட், வான் டெஸ்மார்க் ஆஃப் ஆஸ்திரியா, கால் கான்ஸ் ஆஃப் ஜெர்மனி ரீடிஸ்கவர்டு மெண்டலியன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். மெண்டலின் முடிவுகளை மறு ஆய்வு செய்தவர்கள் ஹியூகோ டிவரிஸ் ஆஃப் ஹாலண்ட், வான் டெஸ்மார்க் ஆஃப் ஆஸ்திரியா அண்ட் கால் கான்ஸ் ஆஃப் ஜெர்மனி. இதுதான் இந்த டெஸ்டிங் த செக்ரிகேஷனுக்கு உன் புக்கில் பெருசா என்சிஆர்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இதுதான் ஃபார்முலா. A + B த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு A² + 2AB + B ஸ்கொயர்னு படிச்ச போத்தியோன்னா ஒன்னா வகுப்புல. அதுதான் இங்கே வந்திருக்கு. மேத்தமேட்டிக்கல் அப்ளிகேஷன் இன் ஜெனடிக்ஸ். இது தெரிஞ்சுக்கணும்ல அந்த ரேஷியோ. அதே மாதிரி எக்ஸப்ஷன் டு லவ் டாமினன்ஸ். என்னைக்குமே மெண்டலோட லா ஆஃப் டாமினன்ஸ் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டா ஓங்கு விதியை. ஏன்னா அது பீ பிளான்ட்ல கரெக்டா இருந்தது, பட்டாணி தாவரத்துல அது சரியாக இருந்தது. ஆனால் வேற 2-3 பிளான்ட் பாக்குறப்ப மிராபல்லஸ் ஜலாப்பா அப்படின்னு ஒரு பிளான்ட், 4 o'clock பிளான்ட்னு சொல்லுவோம், ஸ்னாப் டிராகன், ஆன்டிரைனம் மேஜர்ஸ், அது மாதிரி பிளான்ட்லாம் பாக்குறப்ப என்னாச்சுன்னா இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் அங்க இல்லை. லா ஆஃப் டாமினன்ஸ்னா 2 பேருக்கு நடுவில் கிராஸ் பண்ணோம்னா F1ல ஏதான ஒரு பேரண்டோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். 2 உயிரினங்களுக்கிடையே கலப்பு செய்கின்ற சமயத்தில் முதல் தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பானது வெளிப்பட வேண்டும். 2மே வராமல் இருந்து புதுசா ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆர் பார்ஷியல் டாமினன்ஸ் ஆர் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ்னு பேர். If the F1 hybrid produces a phenotype which is a mixed expression of both the parents, we are calling it as incomplete dominance or blending inheritance. முதல் தலைமுறை கலப்புயிரியானது 2 பெற்றோர்களின் பண்புகளையும் வெளிப்படுத்தாமல் 2ற்கும் இடைப்பட்ட ஒரு புது பண்பினை வெளிப்படுத்தியது என்றால் அதற்கு முழுமை பெறா ஒங்குதன்மை அல்லது கலப்பு பாரம்பரியம்னு பேர். It is against Mendel's law of dominance. இது மெண்டலின் என்ன சொல்றது ஓங்கு விதிக்கு எதிரானதாகும். ஓகே, அதுதான் இங்க கொடுத்திருக்கா. The heterozygote F1 has a phenotype that is the intermediate between its 2 homozygous parents, then it is called incomplete dominance or blending inheritance. அதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் சொல்லலாம். The F1 hybrid had a phenotype that did not resemble either of the 2 parents in between the 2. F1 ஹைபிரிட் 2 பெற்றோர பண்பையும் வெளிப்படுத்தாமல் 2ற்கும் இடைப்பட்ட ஒரு பண்பினை வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள்ட்ட 46 குரோமோசோம்ல 23 அப்பா கொடுத்துருக்கா, 23 அம்மா கொடுத்துருக்கா. ஸோ வி ஹாவ் 46 குரோமோசோம். இன்னும் அப்பாவோட கேரக்டர் டாமினண்டா இருக்கணும், இன்னொன்று அம்மாவோட கேரக்டர் டாமினண்டா இருக்கும். 2மே டாமினன்ட் இல்லாமல் சத்தியமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி பிறந்துட்டான்னு வச்சுக்கோயே, அர்த்தநாரீஸ்வரர் சிவா டெம்பிள்ல பார்த்துருப்பா. இட்ஸ் an example for incomplete dominance or blending inheritance. ஃபாதரோட கேரக்டரும் வராமல் மதரோட கேரக்டரும் வராமல் 2ம் சேர்ந்து 2 பேரோட கேரக்டரும் சேர்ந்து புதிதா ஒரு ஆர்கானிசம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பா அர்த்தநாரி. அது மாதிரி இருந்ததுன்னா அதை இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆர் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். அதான் பாட்டே வரும், நீ பாதி நான் பாதி பெண்ணே டொடோடாங் அப்படின்னு மியூசிக்கோட வரும். அப்ப நம்மள்ட்ட 46ல யாரான்னு ஒத்துறது எக்ஸ்பிரஸ் ஆகாமல் 2 பேரும் சேர்ந்து புதுசா ஒரு எக்ஸ்பிரஷனை அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி நமக்கு டெவலப் பண்ணிதுன்னு வச்சுக்கோயே, அதையும் நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லலாம். ஆர் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ். 2 பேருமே ஈக்குவலா, அது கோடாமினன்ஸ்னு நீ கொண்டு போக கூடாது, அது வேற. அது ஏபி பிளட் குரூப் எடுத்துட்டேல அது கோடாமினன்ஸ்ல வரும். இணை ஒங்குதன்மை, ஒரு நியூ ஆர்கானிசம் வர மாதிரி வச்சுக்கோ. ஓகேயா, இது இங்க கொடுத்துருக்கடா குட்டி. இதுக்கு உனக்கு கொடுத்துருக்கா அந்த ஆன்டிரைனம் மேஜர்ஸ்னு ஒன்று இருக்கு, ஸ்னாப் டிராகன் இருக்கு. அதுலதான் இந்த கிராஸை பண்ணிருப்பான். ரெட்ட ஒயிட்டோட கிராஸ் பண்ணிருப்பா. ரெட் இஸ் கிராஸ்ட் வித் ஒயிட். F1 generation produced all pink colored plants, pink colored flower giving plants. சிவப்பையும் வெள்ளையும் கிராஸ் பண்ற சமயத்துல இளஞ்சிவப்பு நிறத்திலே மலர்கள் தோன்றின. On selfing the F2 generation produced, இந்த இடத்துல இருக்கும், இங்க காமிக்கிறேன், இதை பாரு 1 minute. இந்த இடத்துல பாருங்க, ரெட் ஃப்ளவரை ஒயிட்டோட கிராஸ் பண்ணிருப்பா. கேபிட்டல் ஆர் கிராஸ்ட் வித் ஸ்மால் ஆர். சிவப்பானது வெள்ளையுடன் கலப்பு செய்யப்பட்டிருக்கும். வெள்ளை சிவப்பு நிற மலர்களை கொடுக்கக்கூடிய ஆன்டிரைனம் மேஜர்ஸ், வெள்ளை நிற மலர்களை கொடுக்கக்கூடிய ஆன்டிரைனத்துடன் கலப்பு செய்யப்பட்டிருக்கும்.
அதாவது red colored flower giving Antirrhinum majors is crossed with white colored flower giving Antirrhinum majors. The F1 generation surprisingly produced all pink colored flower giving plants. முதல் செய்தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் இளஞ்சிவப்பு நிறத்திலே மலர்களை தோற்றுவித்திருக்கும். On selfing, the F2 generation produced 1:2:1 ratio of red is to pink is to white. அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது இரண்டாவது செய்தலைமுறையில் 1:2:1 என்ற விகிதத்தில் சிவப்பு, இளஞ்சிவப்பு, வெள்ளை நிற மலர்கள் தோன்றின. இதோட phenotype-ம் 1:2:1 தான், genotype-ம் 1:2:1 தான். The phenotypic and genotypic ratio of this cross is 1:2:1. இதனுடைய புறத்தோற்ற மற்றும் ஜீனாக்க விகிதம் 1:2:1 ஆகும். இங்க பாருங்களேன், இதை அடுத்த பேஜில் காமிச்சிருக்கேன். ரெட்டையும் ஒயிட்டையும் கிராஸ் பண்ணா இது Antirrhinum major ஸ்னாப்டிராகனோட ஃப்ளவர், சிவப்பு வெள்ளை. F1 generation produced all pink colored flower giving plants. முதல் செய் தலைமுறையில எல்லாம் பிங்கா வந்தது, அதாவது இளஞ்சிவப்பு நிற மலர்கள். On selfing, அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது F2 generation produced 1:2:1 ratio of red is to pink is to white. இரண்டாவது செய் தலைமுறையில் 1:2:1 என்ற விகிதத்தில் சிவப்பு, இளஞ்சிவப்பு, வெள்ளை நிற மலர்கள் தோன்றின. The phenotypic and genotypic ratio of this cross is 1:2:1. இச்சோதனையின் புறத்தோற்ற மற்றும் ஜீனாக்க விகிதம் 1:2:1 ஆகும். அப்ப மெண்டல் சொன்னது இங்க வரல. So law of dominance is not universal. ஓங்கு விதி என்பது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது என்பதை இது விளக்கக்கூடியது. இதே மாதிரி இன்னொரு செடியிலையும் பண்ணா, மிராபல்லஸ் ஜலாப்பா 4 o'clock பிளான்ட் சொல்லுவா, அந்திமந்தாரை தாவரத்தில் செய்தார்கள். அதுலேயே அதே மாதிரி தான் ரெட் கலர்டு ஃப்ளவர் கிவிங் மிராபல்லஸ் கிராஸ்ட் வித் ஒயிட். சிவப்பு நிற மலர்களை கொடுக்கக்கூடிய மிராபல்லஸ் ஜலாப்பாவினை வெள்ளை நிற மலர்களை கொடுக்கக்கூடிய மிராபல்லஸுடன் கலப்பு செய்தனர். F1 generation produced all pink colored flower giving plants. முதல் செய்தலைமுறையில் சிவப்பும் வரல, வெள்ளையும் வரல, என்ன வந்தது, இளஞ்சிவப்பு வந்தது. அப்ப ரெண்டு பேருமே டோமினன்ட் இல்லை. On selfing, the F2 generation produced 1:2:1 ratio of red is to pink is to white. அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது இரண்டாவது செய் தலைமுறையில் 1:2:1 என்ற விகிதத்தில் சிவப்பு, இளஞ்சிவப்பு, வெள்ளை நிற மலர்கள் தோன்றின. If the F1 hybrid produces a phenotype which is a mixed expression of both the parents, then it is called incomplete dominance or blending inheritance. முதல் செய் தலைமுறை தாவரமானது இரண்டு பெற்றோர்களின் பண்புகளையும் வெளிப்படுத்தாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு புதிய பண்பினை வெளிப்படுத்தியது என்றால் அப்ப இதுவும் டாமினன்ட் இல்லை, இதுவும் டாமினன்ட் இல்லை, இதுக்கு முழுமை பெறா ஓங்குதன்மை, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆர் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ்னு பேர். இதுக்கு வர சமயத்துல NCERT ஸ்டேட் போர்டில் மாலிகுலர் பேசிஸ்ல சூப்பரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். வைல்டு டைப் ஆலில் எடுத்துட்டு எல்லாம் இங்க பாருங்க, இது R1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேயா, அவள்கிட்ட இருக்கும். இங்க R2 வச்சுக்கலாம். அதுதான் NCERT ஸ்மால் ஆர்னு கொடுத்துருக்கோம். இவ ரெண்டு பேரும் என்ன ஆகும்னா R1 ஆர் கேபிட்டல் ஆர் ரெண்டு டாமினன்ட் ஜீனும் இருக்கிறப்ப அங்க ரெட் கலர் வந்தது. ஸ்மால் ஆர் அதாவது R2 இருக்கிற சமயத்துல அந்த இடத்துல ஒயிட் வந்தது. ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆகிறப்ப இங்கேருந்து R வந்தது, கேபிட்டல் ஆர், இங்கேருந்து ஸ்மால் ஆர் வந்தது. அப்போ வர சமயத்தில் என்ன ஆகும்னா நிறையா ரெட் கலர் பிக்மெண்ட் வரல, ஏன்னா ஒரே ஒரு ஆர் இருக்கிறதுனால. தட்ஸ் வை இங்கே என்ன ஆச்சுன்னா பிங்க் கலர் ஃபார்ம் ஆச்சு. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். When present in 2 copies, R1, that means capital R, produces a functional enzyme which synthesizes red pigments. அப்போ R1 ரெண்டு ஜீனும் இருக்கிறப்ப அவ ஒரு நொதியை சுரந்தா, அதுதான் ரெட் கலருக்கு காரணமா இருந்தது. The mutant allele, which is a defective allele in 2 copies R2 produces an enzyme which cannot synthesize necessary red pigment. இந்த இடத்துல பார்த்தேன்னா இந்த ஸ்மால் ஆருங்கிறது தான் இங்க R2 கொடுத்துருக்கோம். R2 இருந்ததுன்னா வேற ஒரு என்சைமை செக்ரீட் பண்ணிட்டு அதனால it is unable to produce the red pigments. அங்க பாருங்க, the white flower is due to mutation causing complete loss of function. இது ஏன் ஒயிட் கலரா வந்ததுன்னா இங்க மியூட்டேஷன் நடந்துருதான், திடீர் மாற்றம் நடந்துருது. That's why it is white in color.
இவா ரெண்டு பேரையும் கிராஸ் பண்றப்ப இந்த F1 இன்டர்மீடியட் phenotype heterozygote R1 R2 அதாவது இங்க எடுத்துட்டு எல்லாம் இங்க கேபிட்டல் R இங்க ஸ்மால் Rன்னு வந்திருப்பா. as one copy of the allele R1 இதுல ஒரு காப்பி மட்டும் R இருக்கு, இன்னொன்னு ஸ்மால் R இருக்கு. அப்ப பாதி பிக்மெண்ட் தான் இங்க ஃபார்ம் ஆச்சு, இதுல பிக்மெண்ட் ஃபார்ம் ஆகாது. due to the production of 50% of the pigment it is pink in color. இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனட்டிக் பேசிஸ் மரபின் மூலமாக இங்க விளக்கி இருக்கிறார்கள். இது ஸ்டேட் போர்டுல கொடுத்திருக்க ஒண்ணு. ஓகேயா? அப்ப நீ இவ்வளவு சொன்னதுல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெண்டல்ஸ் லா ஆஃப் டாமினன்ஸ் இஸ் நாட் யூனிவர்சல். மெண்டலின் ஓங்கு விதியானது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது. இட் இஸ் நாட் காமன் டு ஆல் பிளான்ட் ஸ்பீஷீஸ். இது அனைத்து தாவரங்களிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, the phenotypic and genotypic ratio of incomplete dominance is 1:2:1. முழுவிவரா ஓங்குதன்மையின் புறத்தோற்ற ஜீனாக்க விகிதம் 1:2:1. இது எதுல ரிப்போர்ட் ஆச்சு? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ரிப்போர்ட்டட் இன் மிராபிலஸ் ஜலாப்பா, the 4 o'clock plant, and Antirrhinum major snapdragon. மிராபிலஸ் ஜலாப்பா தாவரத்திலும் ஆன்டிரைனம் மேஜர்ஸ் தாவரத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் கால் காரன்ஸ்னு பேர். கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் என்ன? கால் கான்ஸ். ஓகேயா? இதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.